வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான அக்கியனம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. கீர்த்தி பாண்டியன் தான் இந்த படத்துல முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். கீர்த்தி பாண்டியனை பொறுத்த வரைக்கும் கேப் டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கேப்ல திடீர்னு ஒரு நாள் கன்னு கிடைக்குது. அந்த கன்னு கிடைச்சதுனால இவங்களுக்கு நிறைய பிரச்சனை ஏற்படுது. என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்படுது, அந்த பிரச்சனையில இருந்து இவங்க வெளியே வந்தாங்களா இல்லையான்னு சொல்றது தான் படத்தோட கதையா இருக்கும். அதே மாதிரி அருண் பாண்டியனும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாரு. அந்த ரோல்ல ஒரு மிஸ்ட்ரி இருக்கும். அதை நீங்க படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பாண்டியன் ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் வடநாட்டுல இருக்க ஒரு ஜெயில தான் இருக்க மாதிரி காட்டுறாங்க. இவர் தண்டனை முடிய இன்னும் 2 வருஷம் இருக்கு. ஆனா தாதான்ற ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, இவரோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துறாரு. அது மூலியமா பாண்டியனை சீக்கிரமா வெளியெடுக்கிறதுக்கான வேலை எல்லாம் நடக்குது. இப்ப பாண்டியனை இன்னைக்கு ரிலீஸ் பண்றதுக்கு முடிவு பண்றாங்க. அதாவது தாதா ஹெல்ப் பண்ணனால ரிலீஸ் பண்ற நிலைமை வருது போல. இப்ப பாண்டியனை ரிலீஸ் பண்றாங்க. தாதா இந்த ஃபேவரை எதுக்காக பண்ணாரு அப்படின்றது கிளியரா தெரியல. இப்ப கிளம்பும் போது பாண்டியன் இருக்காருல, தாதாவோ ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே போறாரு. தாதா ஏதோ ஒரு வேலையை முடிக்க சொல்லி இவர்கிட்ட சொல்லியிருக்காரு போல. அதுக்காக தான் இவர் கிளம்புறாரு போல. இங்கதான் அக்கியனம்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப இவர் வெளியே வந்தோடனே ஒரு பையன் இருக்கான்ல, நான் தாதாவோட ஆளு தான், வண்டியில ஏறுங்கன்ற மாதிரி சொல்றான். இவருமே வண்டியில ஏறி டிராவல் பண்றாரு. இந்த பையன் ஒரு இடத்துக்கு கூட்டு போயிடுறான். இவருக்காக ஒரு கன்னை வாங்கி தந்துடுறான். அதே சமயம் இவருக்காக ஒரு புல்லட் பைக்கை ரெடி பண்ணிடுறான். இதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றான். சரி நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரும் பைக் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சென்னைக்கு தான் கிளம்புறாரு போல. இப்ப சாச்சான்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் அசிஸ்டன்ட் கூட ஒரு வேன்ல வந்துட்டு இருக்காரு. வேன்ல இல்லீகலா ஏதோ வச்சிருக்காங்க போல. செக்கிங்க பார்த்தோன்னா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா செக்கிங்ல போலீஸுங்க நிறுத்திடுறாங்க. சாச்சாவும் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. போலீஸுங்களும் டாக்குமெண்ட் எல்லாம் காமிச்சிட்டு போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே டாக்குமெண்ட் எல்லாம் காட்டுறாரு. அந்த இடத்துல ஒரு இன்ஸ்பெக்டர் வேற இருக்காரு. இவங்க பயந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டரும் அடுத்த செக் போஸ்ட்டுக்கு போறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க நிம்மதி ஆகுறாங்க. இப்ப டாக்குமெண்ட் எல்லாம் காமிச்சிடுறாங்கல்ல, போலீஸுங்க போக சொல்லி அனுப்புறாங்க. இவங்களும் வண்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஷாரான்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் நிறைய ஆளுங்களை வச்சு இல்லீகல் வேலை பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஐடி கம்பெனில பொண்ணுங்க வேலைக்காக வருவாங்க பாத்தீங்களா, அதுல ஏழ்மையான பொண்ணுங்களை டார்கெட் பண்றாரு. அவங்கள கடத்தினா கூட யாருமே தேடி வரக்கூடாது, அந்த மாதிரி பொண்ணுங்களை டார்கெட் வைங்க, தூக்குங்கன்ற மாதிரி நிறைய ஆளுங்களை வச்சு இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஐடி கம்பெனில கொஞ்சம் பெரிய பொறுப்புல இருப்பாங்கல்ல, அவங்கள வச்சுதான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு போல. அவங்களுமே வேலை எப்படிலாம் போயிட்டு இருக்கு அப்படின்றத அப்பப்ப இவர்கிட்ட அப்டேட் பண்றாங்க. இவருக்கு சிஸ்டத்தை பத்தி நல்ல நாலேஜ் இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப சாச்சா இருக்காருல, யாரவரைய இந்த இடத்துக்கு தான் வராரு. வண்டியில இருக்க பொண்ணுங்களெல்லாம் இறக்குன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அசிஸ்டன்ட் கார் டிக்கியை ஓபன் பண்றாரு. பார்த்தா இன்ஸ்பெக்டர் இருக்காரு. இன்ஸ்பெக்டர் கிளம்புறேன்னு டிராமா பண்ணிட்டு வண்டிக்குள்ள ஒளிஞ்சிருக்காரு போல. இவங்க பண்றதை பத்தி இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வந்திருக்கு. அதனால தான் இந்த மாதிரி வந்திருக்காரு. எதுக்காகடா பொண்ணுங்களை தூக்கிட்டு வந்திருக்கீங்க, எங்கடா கொண்டு போயிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க சொல்லுங்கன்ற மாதிரி அடிக்கிறாரு. ஆமா சார் நான் தான் பண்ணன்ற மாதிரி சாச்சா சொல்றாரு. நீ பண்ணல, உனக்கு மேல ஆள் இருக்கான்னு எனக்கு தெரியும், அவனை ஒழுங்கா இங்க வர சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. நான் தான் சார் எட்டு, எனக்கு மேலலாம் யாருமே இல்லைன்னு சாச்சா சொல்றாரு. உனக்கு மேல எட்டு இருக்கான்னு தெரிஞ்சது தான் வந்திருக்கேன், நடிக்காத, அவனை வர சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஏறக்குறைய இந்த இடத்துல தானே ஷாரா இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த ஆபீசர் பேரு அசாத் அப்படின்றது. அசாத் இந்த இடம் வரைக்கும் வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. நீ மட்டும் தான் பொண்ணுங்களை தூக்குறதுக்கு ஐடி கம்பெனில ஆள் வச்சிருப்பியா, உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக உன் குரூப்லயே ஒரு ஆளை நான் வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. இப்ப மத்த ஆளுங்களை வர சொல்றதுக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பாரு. அவங்க வராம இருக்காங்க. ஏன் இன்னும் வராம இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. நீ எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாலும் சரி யாருமே வரமாட்டாங்க, ஏன்னா நீ அனுப்பின பத்தியா அந்த மெசேஜ் எனக்கு தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஷாரா சொல்றாரு. ஷாராக்கு சிஸ்டத்தை நல்லா யூஸ் பண்ண தெரியும்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு இவர் வராருன்னு தெரிஞ்சு போன் ஆக்ட் பண்ணிருப்பாரு. அந்த போன்ல எந்த மெசேஜ் அனுப்பினாலும் இவருக்கு வர மாதிரி பண்ணிருப்பாரு. இப்ப இந்த போலீஸ் சுதாரிக்கலாம் நினைக்கிறாரு. அதுக்குள்ள ஷாரா இருக்காருல, ஒரு ஆயுதத்தை வச்சு இவரோட மண்டையிலே அடிக்கிறாரு. கொடூரமா காலி பண்ணிடுறாரு. ஏன்பா போலீஸை போய் கொலை பண்ண, பிரச்சனை வந்துட போகுது அப்படின்ற மாதிரி சாச்சா சொல்றாரு. பிரச்சனை வராது, இவன் வேற எங்கேயோ செத்து போன மாதிரி செட் பண்ணிருங்க, ஆளுங்களுக்கு இந்த தகவல்லாம் தெரியாது, நம்ம இடத்தையும் மாத்திரலாம்னு சொல்றாரு. இப்ப இந்திரான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அகல்னு ஒரு பொண்ணு இருக்கா. இவங்களோட சொந்த பொண்ணு கிடையாது, அக்கா பொண்ணு தான் இவங்க பொண்ணு மாதிரி வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு டிராயிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலா இவங்க இருக்காங்கல்ல, அக்காவோட மாமியார் கூட தான் சேர்ந்து இருக்காங்க. உன் அக்காவோட நினைவு நாள் வரப்போது, பேரண்ட்ஸ் கிட்ட பேசி பாருன்ற மாதிரி மாமியார் சொல்றாங்க. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, என் பேரண்ட்ஸ் என்னோட அக்காவை ஒதுக்கி வச்சிட்டாங்க, என் அக்காவை ஒதுக்கி வச்சா என்னையும் ஒதுக்கி வச்ச மாதிரி தான், இதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேச மாட்டேன்னு சொல்றாங்க. அக்கா வேற கேஸ்ட சேர்ந்தவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அதனால தான் ஃபேமிலி ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அக்கா
அக்கா மாமா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவாங்க. அவங்க பொண்ணை இப்ப இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்லம்மா, நீ கல்யாணத்தை பத்தி யோசி அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இல்ல இப்ப என்னோட கல்யாணத்தை பத்தி என்னால யோசிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவங்கள அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுறாங்க. அதாவது அக்காவோட மாமியார் இருந்தாலும் இவங்க அம்மானு கூப்பிடுறாங்க. இப்ப இந்த பொண்ணான அகல் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. இந்த அகல் இருக்கா பாத்தீங்களா, ஃப்ரெண்டு தந்த ஸ்கெட்சை வச்சு வரைஞ்சிட்டு இருக்கா. அடுத்தவங்க கிட்ட இருந்து எதையும் வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, இன்னைக்கே போய் தந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இந்த பொண்ணு ஏத்துக்கிறா. இவங்களை பொறுத்த வரைக்கும் கேப் ஓட்டுறவங்களா இருப்பாங்க. இந்த பொண்ணை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு அப்படியே வேலைக்கு போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க ஒரு ரோட்ல கிராஸ் பண்ணி போறாங்கல்ல, அந்த வழியா தான் பாண்டியன் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பாண்டியன் எதுக்கு வந்திருக்காருன்னு கிளியரா தெரியல. பாண்டியத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ரத்னம்னு ஒரு நபர் இங்க இருக்காரு. தாதா சொன்னாரு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாரு. இவருக்காக மறைவா ஒரு இடத்த தான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. இங்க இருந்து பண்ண வேண்டியதை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த இடத்துல பாண்டியனும் ஏத்துக்கிறாரு. இந்திராவை பொறுத்த வரைக்கும் ஐடி கம்பெனில வேலை பாக்குறாங்கல்ல, அவங்கள கொண்டு போய் விடுறது, கூட்டு வரது, இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணுவாங்க. அது போக தான் மத்த வேலை எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ராம்னு ஒருத்தரை இவங்க கூட்டு போய் விடுவாங்க. அந்த ராம் கிட்ட பேசி கொஞ்சம் ஃப்ரெண்டா மாறிடுறாங்க. இவங்க எப்ப பாரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்கல்ல, கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. ஷாரா இருக்காரு பாத்தீங்களா, நல்லபடியா அந்த அசாத டிஸ்போஸ் பண்ணிடுறாரு போல. பிரச்சனை எதுவும் இல்லன்ற மாதிரி சாச்சா சொல்றாரு. இல்ல சாச்சா, ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம குரூப்புக்குள்ள அவனுக்கு வேலை பார்க்கற யாரோ ஒருத்தன் இருக்கான். அவன் யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லனா நாளை பின்ன நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. கவலைப்படாத, கண்டுபிடிச்சிடலாம்னு சாச்சா சொல்றாரு. இந்திராவை பொறுத்த வரைக்கும் லேட் நைட் வரைக்கும் வேலை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. இதெல்லாம் சுத்தமா அம்மாக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏமா இப்படி உடம்பை கெடுத்துக்கிற? அதே மாதிரி நைட்டு நேரம் எக்கு தப்பா ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அம்மா, நைட்டு சவாரி நான் பார்த்துதாமா ஏத்துவேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. என்ன நினைச்சு உடம்ப கெடுத்துக்காதீங்க. நீங்க சீக்கிரமா படுத்து தூங்குங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்ப இவங்க ராம கூட்டிட்டு போகும்போது ஒரு ரேடியோ ஷோவை கேக்குறாங்க. ரெக்கார்டட் ஷோவா தான் இருக்கும். அந்த ரெக்கார்டட் ஷோல உமன்ஸ் டேவை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு ஒவ்வொருத்தர்கிட்டயா கேக்குறாங்க. அதுல ராமும் பேசியிருப்பாரு. ராம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க சிறந்தவங்க அப்படின்ற மாதிரி இந்திராவை பத்தி நிறைய விஷயங்களை சொல்றாரு. அதாவது ஃபேமிலிக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல, அதை பத்தி தான் பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரியும் சொல்றாரு. பிரசன்ட்ல இவங்க ரெண்டு பேருமே கார்ல போய்கிட்டே தான் இந்த விஷயத்தை கேட்டுட்டு இருக்காங்க. வாய்ஸை வச்சு இது ராமோட வாய்ஸ்ன்றதை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ராமோ லைட்டா சிரிக்கிறாரு. இவங்களை பிடிக்கும்ன்றதை அவர் ஷோல வெளிப்படுத்தி இருக்காருல, இவங்களுக்குமே அவரை பிடிக்கும். லைட்டா அவரை பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. நாளடைவுல இவங்க ரெண்டு பேருமே லவ்வர்ஸா மாறிடுறாங்க. சந்தோஷமா பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. வெளியே வச்செல்லாம் கூட இவங்க ரெண்டு பேர் மீட் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த ஷாராக்கு எதிராக ஒருத்தன் வேலை பார்த்தான் பாத்தீங்களா, அவனை ஷாரா பிடிச்சிடுறான். இன்னும் யாராவது இருக்காங்களா சொல்லுன்ற மாதிரிலாம் இவனுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கான். இவன் ஷாக்கை ரொம்ப பாஸ் பண்றான்ல, அதனால அவர் பிரெயின் டெட் ஆயிடுறாரு. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் இவன் மூலியமா எதுவுமே பண்ண முடியாதுன்னு டிஸ்போஸ் பண்றாரு. இந்திரா இவங்களோட வேலையெல்லாம் முடிச்சிருவாங்க. பொண்ணு ஒன்னு ஆசைப்பட்டு கேட்டிருப்பா, அதை வாங்கி தரலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு போலீஸ் கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. இவங்க திரும்ப திரும்ப காலை கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டா அந்த போலீஸ் இந்த இடத்துக்கே வந்து இவங்க கிட்ட பேசுறாரு. ஏமா இப்படி கட் பண்ணிட்டு இருக்க? அந்த ப்ராப்ளத்தை நான் சொல்ற மாதிரி முடிக்கிறது தான் உனக்கு நல்லது. யோசிச்சு முடிவெடுன்ற மாதிரி சொல்றாரு. ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல இவங்க இருக்காங்க போல. என்ன ப்ராப்ளம்னு சரியா தெரியல. இப்ப இவங்களுமே பொண்ணுக்காக அதை வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. கடை மூடுற டைமா போன்ற மாதிரி இங்க இருக்கவர் சொல்றாரு. 5 நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கடைக்குள்ள வந்துடுறாங்க. வேக வேகமா பொண்ணுக்கு வேண்டியதை எடுத்துடுறாங்க. ஒரு பென்சில் பாக்ஸ் தான் இவங்க வாங்குறாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. மறுநாள் ஈவினிங் பொண்ணை பிக்கப் பண்றதுக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மாமியாருக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அதாவது அம்மாக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அம்மா, ஒருத்தர் எனக்கு பிடிச்சிருக்கு, அவரை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. யார் அது? எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. அவரை பத்தி தெளிவா வந்து பேசுறமா, முதல்ல பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப காருக்குள்ள ஏறி தண்ணி குடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப மூடி கீழே விழுந்துருது. மூடியை எடுக்கலான்றதுக்காக குனிஞ்சு பாக்குறாங்க. பார்த்தா சீட்டுக்கு கீழே ஒரு கன் இருக்கு. இந்த கன் எப்படி நம்ம காருக்கு வந்தது அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அந்த கன்னியே பயத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பொண்ணு வேற வரால, அதனால மறைச்சு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஒரு பேக்ல இவங்க மறைச்சு வச்சுக்கிறாங்க. இப்ப பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அந்த பையனை பத்தி சொல்லுவாங்கன்னு அம்மா வெயிட் பண்றாங்க. ஆனா இவங்க கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்காங்க. போலீஸ் கிட்ட இத பத்தி சொன்னா என்னன்னு யோசிக்கிறாங்க. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. ஆக்சுவலா ஒரு பொண்ணு கிட்ட 2 பேர் தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருப்பாங்க, தூக்குறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. இவங்க இருக்காங்கல்ல, அந்த 2 பேரையும் அடிச்சு லாக் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்திருக்காங்க. இவங்க 2 பேர் எல்லை மீறி நடந்தாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. போலீஸுங்க இழுத்துட்டு போறாங்க. எங்களையே மாட்டி விட்டுட்டல, உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க 2 பேர் சொல்றாங்க. அதெல்லாம் இவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அந்த 2 பசங்க சார்பா ஒரு லாயர் வந்துடுறாரு. அவர் கேஸை பேசி முடிச்சுக்கலாம்னு சொல்றாரு. போலீஸுமே பேசி முடிச்சுக்கலான்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார், அப்படிலாம் முடிக்க முடியாது, கண்டிப்பா அவங்க 2 பேருக்கு தண்டனை வாங்கி தருவன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க.
போலீஸ் எவ்வளவோ பேசி பாக்குறாரு, ஆனா இவங்க கேட்க மாட்டாங்க. அந்த லாயர் வேற ஓவரா பேசுறாரு. டென்ஷன் ஆகி இவங்க லாயரை போட்டு திட்டிடுறாங்க. சட்ட ரீதியா என்ன பண்ணுமோ நான் அதை பண்ணிக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அடிக்கடி இவங்களை அலைய வச்சா கேஸை வாபஸ் வாங்கிடுவாங்கன்ற மாதிரி அந்த போலீஸும் லாயரும் யோசிக்கிறாங்க. வேணும்ட்டே காரணம் இல்லாம இவங்களை அலைய வச்சிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் பேசிக்கிறதோ இவங்க காதுல கேக்குது. இவங்களுமே கோவமா உள்ள வந்துடுறாங்க. சார், நீங்க என்ன பிளான்ல இருக்கீங்கன்னு தெரியுது. நீங்களுமே அவருக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்க மேலேயே நான் ஆக்ஷன் எடுப்பேன், மேல் இடத்துல பேசுவேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஓஹோ, எனக்கு எதிராகவே ஆக்ஷன் எடுப்பியா, உன்னை ஏதாவது ஒரு கேஸ்ல உள்ள தள்ளி என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி இவர் வார்னிங்லாம் கொடுக்குறாரு. இங்க இருக்க வேற ஒரு போலீஸ் இருக்காருல்ல, நீ வாமா வெளியே போய் பேசிக்கலான்ற மாதிரி கூப்பிட்டு வந்துடுறாரு. ஏமா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, ஏதாவது ஒரு கேஸ்ல ஒன்ன மாட்டி விட்டுற போறாங்க, கேஸ சீக்கிரமா முடியுமான்ற மாதிரி சொல்றாரு. இவர் தான் பார்க்கிங் ஏரியால வச்சு இவங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. நம்ம கன்னோட போனா நம்மளது தான் கன்னுன்ற மாதிரி நம்மள மாட்டி விட்டுருவாங்கன்ற மாதிரி பயப்படுறாங்க. போலீஸ் கிட்ட போக வேணான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் சவாரியா வந்தாங்கன்ற லிஸ்டை இவங்க பாக்குறாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் வந்தாங்கன்ற மாதிரி யோசிச்சும் பாக்குறாங்க. குருன்னு ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர் திருன்னு முழிச்சுக்கிட்டே வந்திருப்பாரு. அவர் தான் கன்னை மிஸ் பண்ணிருக்காரு போலன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அந்த குருவோட நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அந்த நம்பருக்கு கால் பண்ணலான்ற மாதிரி கால் பண்றாங்க. குருவோட பாஸ் தான் எடுக்கிறாரு. அவன் வெளியே போயிருக்கான், என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கிறாரு. அவரோட பொருளை விட்டுட்டு போயிட்டாரு, அதை தரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துக்கு வந்து தந்துட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கஞ்சா பொட்டலாம் சப்ளை பண்ற ஆளுங்களா இருப்பாங்க. அண்ணா என்னென்ன அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கேட்கிறாரு. அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்ற மாதிரி இவர் சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல இந்த பொண்ணுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. குரு என்னத்தை விட்டுட்டு போனானோ அதை எடுத்து டேபிள்ல வையின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே பேகை திறந்து உள்ள இருந்து கன் எடுத்து வைக்கிறாங்க. இதை பாக்குற பக்கத்துல இருக்க ஆளுங்களாம் பயங்கரமா மிரண்டு போயிடுறாங்க. என்னடா மிரண்டு போயிட்டீங்களா, நான் இந்த கஞ்சா பட்டில மட்டும் ஓட்டல, கன்னுமே சப்ளை பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. சரி தள்ளி போங்க, நாங்க தனியா பேசணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்கெல்லாம் கிளம்பிடுறாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, இந்த கன்னு என்னோடது இல்ல, நான் கஞ்சா பொட்டலாம் நினைச்சுதான் உன்னை வர சொன்னேன். அப்புறம் எதுக்காக ஆளுங்க கிட்ட அப்படி சொன்னேன்னு தானே யோசிக்கிற, ஆளுங்க அப்பதான் என்ன பார்த்து இன்னும் பயப்படுவாங்க, அதுக்காக தான் கொஞ்சம் பில்டப் பண்ணி சொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை எடுத்துட்டு கிளம்புமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே எடுத்துட்டு கிளம்ப போறாங்க. ஒரு அட்வைஸ் பண்றேன், இதை தேடி உரியவங்க கிட்ட சேர்க்கணும்லாம் நினைக்காத, ஏன்னா நீ சேர்க்க வேண்டியவன் மோசமானவனா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. போற வழியில எங்கேயாவது தூக்கி எரிஞ்சிட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இவங்க போயிட்டு இருக்க வழியில ஒரு பிரிட்ஜை பாக்குறாங்க. பிரிட்ஜ் மேல இருந்து தண்ணியில தூக்கி போட்டலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப பக்கத்துல வந்து இவங்க தூக்கி போடுறாங்க. தண்ணிக்குள்ளேயும் அந்த கன்னு விழுந்துருது. இப்பதான் இவங்களுக்கு போன் கால் வருது. பேசுறது ராம் தான். ஈவினிங் பிக்கப் பண்ண வர முடியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. வரன்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. இப்ப ராம் சொன்ன இடத்துக்கு இவங்க வந்துடுறாங்க. ராம் எப்பவுமே பின்னாடி தான் உட்காருவாரு, இன்னைக்கு முன்னாடி உட்காந்துடுறாரு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வெயிட் பண்றாங்க, போற வழியில அவங்களையும் பிக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே கார்ல ஏறுறாங்க. அந்த 2 பேரோட முகத்தை தெளிவா பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏற்கனவே ஒரு கேஸ்ல மாட்டி விட்டாங்கல்ல, அவங்க 2 பேர் தான் ஏறி இருக்காங்க. ராம் இவங்க 2 பேர் ரொம்ப மோசமானவங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அவங்க 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நான் சும்மாலாம் உன்னை லவ் பண்ணல, இதுக்காக தான் லவ் பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ இவர் லவ் பண்ணி ஏமாத்தி இருக்காரு அப்படின்றது இந்த இடத்துல இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப 2 பேர் இருக்காங்கல்ல, இவங்களை லாக் பண்ணி பிடிச்சிருக்காங்க. ராம் காரை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. எப்படியாவது தப்பிக்கணும்ன்றதுக்காக இவங்க இருக்காங்கல்ல, கிடைக்கிற எல்லா பொருளையும் வச்சு இவங்க 2 பேர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு. இவங்க ஓவரா சண்டை போடுறதுனால ராம் ஒரு இடத்துல காரை நிறுத்திடுறாரு. இப்ப 3 பேருமே சேர்ந்த மாதிரி இவங்களை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவங்க 3 பேருக்குமே ஆட்டம் காமிச்சு தப்பிச்சிட்டு இருக்காங்க. அப்ப தெரியாதனமா வர காலை இவங்க அட்டன் பண்ணிடுறாங்க. அந்த சமயம் பாண்டியன் தான் கால் பண்ணிருக்காரு போல. இவங்க அட்டன் பண்ணி பேசாம போன் கீழே விழுந்து கிடக்குது. அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் பாண்டியனால கேட்க முடியுது. ஆளுங்க அடிச்சிட்டு இருக்கும் போது இவங்க கஷ்டப்பட்டு அந்த கார் கிட்ட வந்துடுறாங்க. பேக்கை ஓபன் பண்ணி கன் எடுக்கிறாங்க. கன்னை தான் இவங்க தூக்கி போட்டாங்கல்ல, எப்படி கையில வந்ததுன்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். போக போக உங்களுக்கு அது புரியும். இப்ப கன்னை வச்சு இஷ்டத்துக்கு ஷூட் பண்றாங்க. 2 பேர் பயந்து ஓடிடுறாங்க. இப்ப ராம் மட்டும் தான் இந்த இடத்துல மாட்டிட்டு இருக்காரு. லவ் பண்ற மாதிரி ஏமாத்திட்டார்ல, அதனால இவங்களுமே கோவத்துல ஷூட் பண்றாங்க. எதிர் சைடுல இருந்து பாண்டியன் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. இப்ப பாண்டியன் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு வந்துடுறாரு. எனக்கு இந்திராவை பத்தி தெரியணும் அப்படின்ற மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கேட்கறாரு. அவங்க லீவே போட மாட்டாங்க, ஆனா 2 நாளா லீவ் போட்டிருக்காங்க, என்ன ஏதுன்னு தெரியல, அதே மாதிரி டீடைல்லாம் தர முடியாது சார், நீங்க அவங்களுக்கு எந்த விதத்துல சொந்தம் அதை சொல்லுங்க, தரத பத்தி யோசிக்கிறேன்னு சொல்றாங்க. இவர் எதுவுமே பேசாம சைலண்டா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அவங்களோட நம்பர் மட்டும் இவர்கிட்ட இருக்கு போல. இப்ப ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டாரு. அவங்க போனை சுவிட்ச் ஆஃப்ல வச்சிருக்காங்க. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, பொண்ணுக்கு ஜூஸ் தரலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா பொண்ணு எந்த இடத்துலயும் காணோம். பொண்ணு எங்க போனா அப்படின்ற மாதிரி இவங்க பதட்டப்படுறாங்க. இவங்க வீட்லயே பழைய ரூம் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல தான் பொண்ணு அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் இவங்க சொல்லியிருப்பாங்க. இதுல உன் தப்பு எதுவுமே இல்லம்மா, அதனால தான் கோவப்பட்டு நீ கொலை பண்ணிருக்க, பிரச்சனை வரும்னு யோசிக்காத, பிரச்சனை வந்தாலும் நான் அந்த பழியை ஏத்துக்கிறேன், நான் தான் ராம கொலை பண்ணேன்னு சொல்லிக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
எனக்கு உள்ள போறத பத்திலாம் பிரச்சனை இல்லம்மா, எப்படி ராமால இப்படி பண்ண முடிஞ்சது, அப்ப லவ் பண்ற மாதிரி நடிச்சிருக்கானா, அதை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த பொண்ணுக்காகவாது நீ ஸ்ட்ராங்கா இருக்கணுமா, பொண்ணு வர டைம் நீ கொஞ்சம் அழுகையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணு வர மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்க கண்ணீரெல்லாம் தொடச்சுக்கிறாங்க. அந்த பொண்ணு கிட்ட மட்டும் நார்மலா பேசிட்டு இருக்காங்க. இவங்க அப்செட்டா இருந்ததுனால 2 நாள் போன் ஆன் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப ஆன் பண்ணோனே பாண்டியன் கிட்ட இருந்து தான் கால் வருது. உன்கிட்ட ஒரு கன் இருக்குல்ல, அது என்னோட கன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. 2 நாளைக்கு முன்னாடி 2 புல்லட் நீ யூஸ் பண்ணதும் எனக்கு தெரியும். அந்த சமயம் நான் கால்ல தான் கனெக்ட் ஆயிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மீதி 2 புல்லட்டை நான் தான் யூஸ் பண்ணேன், என் கன் எனக்கு வேணும்னு கேக்குறாரு. இவங்க மேற்கொண்டு பேசாம கட் பண்ணிடுறாங்க. இவங்க தூக்கி போட்ட கன் எப்படி திரும்பி இவங்க கிட்ட வந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, இப்பதான் ரிவீல் பண்றாங்க. இவங்க தூக்கி போறதுக்காக வந்திருப்பாங்க, ஆனா தூக்கி போட்டிருக்க மாட்டாங்க. அங்க சரக்கடிச்ச பசங்க தான் பாட்டில தூக்கி போட்டிருப்பாங்க. இவங்க கன்னை தூக்கி போட்ட மாதிரி நம்மள நம்ப வச்சிருப்பாங்க. ஆளுங்களா இருக்காங்க, தூக்கி போட வேணான்ற மாதிரி இவங்க பேக்குள்ள வச்சு கொண்டு போயிருப்பாங்க. நீ 2 புல்லட் யூஸ் பண்ண மாதிரியே நானும் 2 புல்லட்டை யூஸ் பண்ணேன்னு பாண்டியன் சொல்லியிருப்பாரு. ஓபன் பண்ணி பார்த்தா 4 புல்லட் மிஸ் ஆகுறது இவங்களுக்கு தெரியுது. இப்பதான் பாண்டியன் எதுக்காக யூஸ் பண்ணாரு அப்படின்றத நமக்கு ரிவீல் பண்றாங்க. பாண்டியன் ஷாராவை போட்டு தள்ளுறதுக்காக தான் வந்திருக்காரு போல. ஷாராவும் சாச்சாவும் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இவர் சட்டுன்னு எதிர வந்துடுறாரு. சாச்சாவை தான் முதல்ல ஷூட் பண்றாரு. இப்ப ஷாரா சாச்சாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அந்த கேப்ல இவரோட நெத்திலையும் கண்ணை வைக்கிறாரு. நான் நினைச்சா இப்பயே உன்னை போட்டு தள்ளிடலாம், ஆனா அவ்வளவு சீக்கிரம் உன்னை சாகடிக்க மாட்டேன், நான் யாரு என்னன்ற மாதிரி நீ யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து உன்னை கொலை பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கொல்ற வாய்ப்பு கிடைச்சா இவர் கொல்ல மாட்டாரு. வேணும்ட்டே ஷோல்டர்ல மட்டும் ஷூட் பண்ணிட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. ஆனா ஆளுங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்கல்ல, ஷாராவும் பிடிக்க சொல்லிட்டாரு. ஆளுங்களும் விடக்கூடாது, துரத்தணும் அப்படின்ற மாதிரி துரத்துறாங்க. இந்திரா ஒரு பார்க்கிங் ஏரியால நின்னுட்டு இருந்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பார்க்கிங் ஏரியாக்கு தான் இப்ப இவர் ஒளியறதுக்காக வராரு. ஆக்சுவலா இவங்களோட காரை நிறுத்திட்டு போனாங்கல்ல, அந்த கார்ல தான் இவர் ஒளியறதுக்காக ஏறிடுறாரு. அந்த ஆளுங்களும் இவர் எங்க போனாரு அப்படின்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. இந்த சமயம் இவங்க கடையில இருந்திருப்பாங்க. கடையில தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ்லாம் இந்த இடத்துக்கு வரதுனால ஆளுங்க இருக்காங்கல்ல, கிளம்பி போயிடுறாங்க. இவரும் வண்டியை விட்டு இறங்கிடலான்னு இறங்கிடுறாரு. அப்படி இறங்கும் போது தெரியாதனமா கண்ணை கீழே போட்டிருப்பாரு. துரத்திட்டு வந்த ஆளுங்க பாண்டியனை மிஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இவங்க கார் எடுத்துட்டு போறாங்கல்ல, அப்ப சீட்டுக்கு கீழே கண்ணு விழுந்திருக்கும். அதே மாதிரி பாண்டியன் கண்ணு எங்க போச்சுன்ற மாதிரி இப்பதான் தேடி பாக்குறாரு. ஒருவேளை ஏறின வண்டியில விட்டுருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல இந்திராவோட கார் இல்லன்றது தெரிய வருது. ஆனா அங்க இருக்க செக்யூரிட்டிக்கு இந்திராவை பத்தி நல்லா தெரியுது. இந்திராவை பத்தி டீடைல் வாங்கிடுறாரு. குறிப்பா இந்திராவோட நம்பர்லாம் வாங்கிட்டு போயிடுறாரு. இப்ப ஷாரா ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஷாராக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தெரிய வருது. ஆக்சுவலா ஷாராவோட டீமை சேர்ந்தவரா தான் ராம் இருப்பாரு. ராம் மட்டும் இல்ல, ராமோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே டீமை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ராம் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி தான் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சாச்சாவை கொலை பண்ணது யாரு, அதே மாதிரி இந்த ராம கொலை பண்ணது யாருன்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலா தப்பிச்ச நபர் இருக்கார்ல, இவர்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. ராம கொலை பண்ணது ஒரு டாக்ஸிக்கார பொண்ணு தான், அந்த பொண்ணை தூக்கலாம் நினைச்சோம், இப்படி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த டாக்ஸிக்கார பொண்ணை காலி பண்ணோம், அதே மாதிரி நம்மள ஷூட் பண்ண ட்ரை பண்ணவன காலி பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. பாண்டியன் அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அந்த இந்திராவை பத்தி முழுசா விசாரிச்சுட்டேன், வீட்டுல லேடிஸ் மட்டும் தான் இருக்காங்க, போய் அட்டாக் பண்ணி கன்னை தூக்கிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா லேடிஸ் அட்டாக் பண்றதுல பாண்டியனுக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. அதே மாதிரி பாண்டியனுக்கு கொலை பண்றதுக்கு கன்னு வேணும், எனக்கு கன்னு வேணும், அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரி, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான், அவன் கிட்ட கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவர் பேர் ரத்னோன்னு சொல்லியிருப்பேன். இப்ப ரத்னம் இருக்காருல, பாண்டியனை ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வைக்கிறதுக்காக கூட்டு வந்துடுறாரு. அந்த ஃப்ரெண்டு கிட்ட எப்படி கேட்கறது அப்படின்ற மாதிரி தயங்கிக்கிட்டே இருக்காரு. எதனால கேளுன்னு சொல்றாரு. எனக்கு கன்னு வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. அடப்பாவி, இதை கேட்கறதுக்கு தான் இவ்வளவு தயங்கினியா, என்கிட்ட விதவிதமான கன் இருக்குன்ற மாதிரி படத்துல யூஸ் பண்ற கன்னெல்லாம் காட்டுறாரு. ஆக்சுவலா இவர் படத்துக்கு கன்னெல்லாம் சப்ளை பண்றவரா இருப்பாரு. எல்லாமே ஃபேக் கன்னா தான் இருக்கும். விதவிதமா இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, டே நாங்க இந்த கன்னை பத்தி பேசல, உண்மையான கன்னு வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. எது உண்மையான கன்னா, என்ன பார்த்தா எப்படி தெரியுது, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இவங்க கிட்ட இருக்கும்னு நினைச்சேன்ற மாதிரிலாம் ரத்னம் சொல்லிட்டாரு. இப்பதான் கரெக்டா தாதா கிட்ட இருந்து கால் வருது. பாண்டியனும் பேச ஆரம்பிக்கிறாரு. தாதா என்ன சொல்றாருன்னா, அந்த ஷாரா ரொம்ப அலர்ட் ஆயிட்டான், அதனால இதுக்கப்புறம் அவனை அட்டாக் பண்ணி காலி பண்றதுலாம் கஷ்டம், நீங்க கிளம்பி வந்துருங்க, இன்னொன்னு வாட்டி சான்ஸ் கிடைக்கும் போது பாத்துக்கலாம்னு சொல்றாரு. இல்ல இல்ல, என்னால விட்டுட்டு வர முடியாது, கண்டிப்பா நான் சாவடிச்சுட்டு தான் வருவேன்ற மாதிரி காலை இவர் கட் பண்ணிடுறாரு. அவர் யாருன்னு, அவருக்காக நீ எதுக்கு நான் இவ்வளவு ஹெல்ப் பண்ற அப்படின்ற மாதிரி தாதாவோட ஆளுங்கெல்லாம் தாதா கிட்ட கேக்குறாங்க. அவன் என்னோட ஃப்ரெண்டுடா, அவனுக்கு இதெல்லாம் செட்டே ஆகாது, ரொம்ப அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தவன் அப்படின்ற மாதிரி பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு.
நார்த் இந்தியால இருக்க ஒரு பகுதியில தான் அப்பா பொண்ணு இருப்பாங்க. அதாவது பாண்டியனும் அவரோட பொண்ணும் இருப்பாங்க. பொண்ணு சின்னவங்களா இருக்கும் போதே அம்மா இறந்து போயிருப்பாங்க. இவர் தான் ரொம்ப பாசம் காமிச்சு பொண்ணை வளர்க்குற மாதிரிலாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் சாமி சிலை செய்யற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு பணக்காரரு இந்த சிலை எனக்கு வேணும், இந்த மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த மாதிரி மாடிஃபிகேஷன்லாம் நாங்க பண்ண மாட்டோம், சாமி சிலை எப்படி இருக்கணுமோ அப்படிதான் நாங்க தருவோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன இவ்வளவு காசு தரேன்னு சொல்லியும் கேட்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. பொண்ணு இருக்காங்கல்ல, காலேஜ்ல நல்ல மார்க் வாங்கி கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. இப்ப ஜாப் இன்டர்வியூக்காக ஒரு ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே டிராவல் பண்றாங்க. எதுக்காக இன்டர்வியூக்கு ஈவினிங் வர சொல்லியிருக்காங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. வெளிநாட்டு கம்பெனி போல, அதனால தான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டோ சொல்றாங்க. இப்ப இன்டர்வியூ நடக்க போதில்ல, அந்த இடத்துக்கு இவங்க வந்துடுறாங்க. இவங்கள மாதிரியே நிறைய பேர் வந்திருக்காங்க. நீ உள்ள போயிட்டு வான்ற மாதிரி ஃப்ரெண்டு வெளியே வெயிட் பண்றாங்க. இவங்க நடந்து போகும்போது ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. சாச்சா இருக்காரு பாத்தீங்களா, ஒரு போலீஸ்க்கு நிறைய காசெல்லாம் தந்துட்டு இருக்காரு. இவர் எதுக்காக போலீஸ் கிட்ட காசு தராரு, ஏதோ இல்லீகல் வேலை பண்றாங்க போலன்னு யோசிச்சுக்கிட்டே இவங்க போயிட்டு இருக்காங்க. இன்டர்வியூ எடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஷாரா தான். ஷாரா கேட்கிற எல்லா கேள்விக்கும் இவங்க சட்டுன்னு பதில் சொல்றாங்க. நிறைய மார்க்கும் வாங்கியிருக்கீங்க, உங்களை செலக்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் ஷாரா சொல்லிட்டாரு. ஆனா இவங்களுக்கு இந்த கம்பெனில சில டவுட்லாம் இருக்கு. எப்பவுமே கம்பெனி இருந்தா அதை அப்டேட் பண்ணுவாங்க, நெட்ல இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்கிறதா எதுவுமே இல்லையன்ற மாதிரி கேட்கறாங்க. நாங்க சீக்கிரமா அப்டேட் பண்ற வேலையை பண்ணுவோம், இன்னும் கொஞ்ச நாள்ல அப்டேட் ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இவங்க இருக்காங்கல்ல, நான் யோசிச்சு முடிவெடுக்கணும்னு நினைக்கிறேன், என் அப்பா கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவன் என்ன இதை பத்திலாம் சர்ச் பண்ணி பார்த்திருக்கா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இவங்களுமே லைட்டா சந்தேகப்பட்டுக்கிட்டே கிளம்புறாங்க. அப்பதான் சாச்சா இருக்காருல, இங்க இருக்க ஷாராவை பார்த்து பேசுறதுக்காக வராரு. அப்ப காசு கொடுத்தவரும் ஷாராவோட ஆள் தானா, கண்டிப்பா இவங்க ஏதோ தப்பு பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவங்க கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. நிறைய பேர் செலக்ட் ஆகி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இவங்க சரியான ஆளா படல, கிளம்பிருங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சிசிடிவி மூலியமா ஷாரா பாக்குறாரு. இவ எல்லாருக்கும் எச்சரிக்கை பண்ணிட்டு இருக்கா, இவ இந்த பில்டிங்கை தாண்டி வெளியே போனா நமக்கு தான் பிரச்சனை, இவளை லாக் பண்ணி பிடிங்கன்ற மாதிரி சாச்சா கிட்டயும் மத்த ஆளுங்க கிட்டயும் சொல்லிட்டாரு. எல்லாருமே லாக் பண்ணி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவங்களுக்குமே பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்கன்றது தெரிஞ்சிருது. வேகமா இங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி வேகமா அப்பாக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஆளுங்க பிடிச்சிடுறாங்க. கால் பாதியிலேயே கட் ஆயிருது. அப்பாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, அந்த இடத்துக்கு கிளம்பணும்ன்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஷாராவோட ஆளுங்க இருக்காங்கல்ல, பயங்கரமா அடிச்சிடுறாங்க. மொட்டை மாடிக்கு கூட்டு வந்துடுறாங்க. நீ தான் தப்பிச்சு போற வாய்ப்பு கிடைச்சது இல்ல, நீ மட்டும் போக வேண்டியதானே, எதுக்காக மத்தவங்க கிட்ட எல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க, இப்ப பாரு தேவையில்லாம இங்க சாக போற அப்படின்ற மாதிரிலாம் ஷாரா சொல்லிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்களா அந்த மாதிரி விஷயத்துக்கு சப்ளை பண்ணுவாரு போல, ஸ்டேட் விட்டு ஸ்டேட் சப்ளை பண்ணுவாரு போல, அதை பத்திலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு இவங்களோட அப்பா வந்துடுறாரு. இவங்களை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இவங்க தான் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அப்பாவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஷாரா என்ன யோசிக்கிறான்னா, அப்பாவை பொண்ணு முன்னாடியே அடிச்சு காலி பண்ணிடலாம், பொண்ணு அந்த மாதிரியான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். இப்ப ஷாராவும் அப்பாவோட கதையை முடிக்கிறதுக்காக நெருங்கி வந்துட்டு இருக்கான். இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, கஷ்டப்பட்டு இங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. அப்பாவை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துல ஷாரா கூட சண்டை போடுறாங்க. அப்ப ஷாரா புடிச்சு தள்ளி விடுறான். சவத்துல ஃபோர்ஸா இடிச்சு இவங்க இறந்து போயிடுறாங்க. பொண்ணு கண் முன்னாடி இறந்து போனதா அப்பா பாக்குறாருல, பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இப்ப இவரோட கதையும் முடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள போலீஸுங்களா இந்த இடத்துக்கு வராங்க. போலீஸுங்களாம் வர மாதிரி இருக்கு, நம்ம கிளம்பிடலான்ற மாதிரி இவங்க கிளம்பிடுறாங்க. வந்த போலீஸுங்களை பொறுத்த வரைக்கும் இவர் தான் பொண்ணை கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ஷாராவோட ஆளுங்க தான் போலீஸ்க்கு காசு கொடுத்து இந்த மாதிரிலாம் ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. செய்யாத தப்புக்காக தான் ஜெயில இருந்திருப்பாரு, அவருக்காக தான் இவர் கொஞ்சம் சீக்கிரமா வெளியே எடுத்திருப்பாரு. இப்ப ஷாரா இருக்கான் பாத்தீங்களா, சாச்சாவோட சாம்பலை கரைக்கிறதுக்காக வந்திருக்கான். சாச்சா தான் சின்ன வயசுல இருந்தே தூக்கி வளர்த்திருப்பாரு போல, அதை பத்தி எல்லாம் இவன் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, சில தகவலை சேகரிச்சிருக்காங்க போல, அதை பத்தி எல்லாம் ஷாரா கிட்ட சொல்றாங்க. உடனே அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி ஷாரா சொல்றான். அந்த கண்ணை கையில வச்சிருக்கிறது உங்களுக்கு உறுத்தலாவே இருக்கு, கண்ணை கேட்டு வேற ஒருத்தர் கால் பண்ணிக்கிட்டே இருக்காருல, பேசாம போலீஸ் கிட்ட போய் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்றாங்க. சொன்ன உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துற போது வேணான்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. இல்லம்மா நான் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட பாஸ்ட பத்தி யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அக்காவும் மாமாவும் இறந்து போயிட்டாங்கல்ல, இவங்க குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இந்த குழந்தைய சேர்த்துக்க முடியாதுன்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அப்ப நானுமே இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்ற மாதிரி இவங்க கிளம்பி போயிருப்பாங்க. இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கும் போது பாண்டியன் கிட்ட இருந்து கால் வருது. இவங்களுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒப்படைக்க போறேன்னு சொல்றாங்க. அப்படி ஒப்படைச்சனா உன்னோட பொண்ணு உனக்கு கிடைக்க மாட்டா, ஏன் கண்ட்ரோல்ல இருக்கான்ற மாதிரி சொல்றாரு. இவங்க ஷாக் ஆயிடுறாங்க.
பொண்ணு அவர்கிட்ட தான் இருக்கான்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. ப்ளீஸ் எதுவும் பண்ணிடாதீங்க, நான் கன்னை உங்ககிட்டயே தந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே கிளம்பி இந்த இடத்துக்கு வான்னு சொல்றாரு. ஒரு சின்ன பொண்ணை போய் கடத்தி வச்சிருக்கமே அப்படின்ற மாதிரி பாண்டியனுக்கு கஷ்டமா தான் இருக்கு. இப்ப கட்டெல்லாம் கழட்டி விட்டுறாரு. அந்த பொண்ணுக்கு தண்ணி எல்லாம் தந்துட்டு இருக்காரு. என் பொருள் ஒண்ணு உங்க அம்மா எடுத்து வச்சிருக்காங்க, அதனாலதான் இப்படி பண்ண வேண்டியதா போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த சின்ன பொண்ணு கோவத்துல தண்ணியை இவரோட மூஞ்சிலேயே துப்பிடுறா. போய் சொல்லாதீங்க, என்னோட அம்மா அடுத்தவங்க பொருளுக்கு ஆசையே பட மாட்டாங்க, என் அம்மா அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. சரி உன்னோட அம்மாக்கு கால் போட்டு தரேன்ற மாதிரி இவரும் காலை போட்டு தராரு. அம்மா இவர் என்னென்னமோ சொல்றாரு, அது பொய் தானே அப்படின்ற மாதிரி கேக்குறா. அவரோட பொருளை நானாலாம் எடுக்கல, அந்த பொருளை தான் என்னோட வண்டிக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. நான் தான் சொன்னல என் அம்மா தெரியாம தான் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. ஆமா என் மேலதான் தப்பு, நான் தான் தெரியாம பொருளை விட்டுட்டேன், உன் அம்மா வந்தோடனே அனுப்பி வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. அப்ப ரத்னம் இருக்காருல, அண்ணன் ஓடிருங்க ஓடிருங்கன்ற மாதிரி இந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்காரு. அதாவது இந்த பகுதியை அந்த ஷாரா கண்டுபிடிச்சது தான் வந்துட்டு இருக்கான் போல. ஏதோ தகவல் கிடைச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, இந்த தகவல் தான் ஷாராக்கு கிடைச்சிருக்கும். இப்ப ஷாரா இருக்கான்ல, கொடூரமா இவரோட கதையை இந்த இடத்துல முடிச்சிடுறான். அந்த கேப்ல என்ன பண்றாருன்னா, அவர் குழந்தைய தூக்கிட்டு இங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. இப்ப ஷாராவும் ஆளுங்களும் அந்த குழந்தையும் இவரையும் தேடிட்டு இருக்காங்க. இவர் ஓடும் போது கூட குழந்தை இருக்கிறதையும் கவனிச்சிடுறாங்க. பக்கத்துல முழுக்க காலி ஃபேக்டரி தான் இருக்கும், அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இவங்களுமே ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. இந்த சமயம் தான் இந்திரா இருக்காங்கல்ல, பொண்ணை தேடி இந்த இடத்துக்கு வராங்க. இப்ப பொண்ணோட பேரை கூப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஷாராவும் ஆளுங்களும் பார்த்தோன்னா இவங்களும் பயத்துல ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அவளோட கதையும் முடிக்கணும், அதே மாதிரி இந்த பாண்டியனோட கதையும் முடிக்கணும், இங்க இருந்து யாருமே உயிரோட போக கூடாது, தேடுங்கன்ற மாதிரிலாம் ஷாரா சொல்றாரு. பாண்டியன் இருக்காருல, மறைஞ்சு மறைஞ்சு அவங்க கேங்க சேர்ந்து ஒவ்வொருத்தரா காலி பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த சைடு இவங்க இருக்காங்கல்ல, நம்ம பொண்ணு எங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. இப்ப வில்லனுமே நிறைய ஆளுங்க செத்து போயிருக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். எங்கடா இருக்க, வெளியே வான்ற மாதிரிலாம் சொல்றான். பாண்டியன் அந்த சின்ன பொண்ணை ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு போயிருப்பாரு. கரெக்டா இந்த ஷாரா அந்த பொண்ணை பாத்துறான். அந்த பொண்ணை ஒரு கொக்கில மாட்டி தொங்க விட்டுறான். எங்க இருந்தாலும் ஒழுங்கு மரியாதையே என் முன்னாடி வான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்திராவும் பொண்ணை காப்பாத்தணும்ன்றதுக்காக அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு கரெக்டா பாண்டியன் வந்துடுறாரு. நீ யாருன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சுடா அப்படின்ற மாதிரி ஷாரா சொல்றான். ஆக்சுவலா பொண்ணை சாவடிச்சான்ல, அதை இவன் மறந்தே போயிருப்பான். நிறைய பேரை சாவடிக்கிறதுனால மறந்து போயிருப்பான். இப்ப எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப பாண்டியனை போட்டு பயங்கரமா அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்கான். பாண்டியனும் பதிலுக்கு இவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த கேப்ல பொண்ணை காப்பாத்திரலான்ற மாதிரி இந்திராவும் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஷாரா இருக்கான் பாத்தீங்களா, இந்திராவையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அதே சமயம் பொண்ணை மேல இருந்து கீழே விழ வைக்கணும்னு நினைக்கிறான். பொண்ணு மேல தொங்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த செயினை கட் பண்ணி விடுறான். இப்ப அவங்க மேல இருந்து கீழே விழுற மாதிரி வராங்க. கரெக்டா பாண்டியன் எகிரி அந்த பொண்ணை காப்பாத்திடுறாரு. ஆனா பாண்டியன் இப்ப ரொம்ப காயப்பட்டு விழுந்து கிடக்குறாரு. இந்த ஷாராவை சாவடிக்க முடியலையே நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து இந்திராவோட கையில கன்னு மாட்டிருது. இவன் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி ஷூட் பண்ணி இவன் கதையை முடிச்சிடுறாங்க. இவன் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இடத்துல சாஞ்ச மாதிரி செத்து போயிட்டு இருக்கான். பொண்ணை சாவடிச்சவன் சாவறத பார்க்கணும்ன்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. பொண்ணு எப்படி சாஞ்ச மாதிரி செத்தாங்களோ அதே மாதிரி தான் இவனும் செத்துட்டு இருக்கான். இவருமே கொஞ்சம் நிம்மதி ஆகுறாரு. இப்ப இவங்க கன்னோட நின்னுகிட்டே இருக்காங்க. பாண்டியன் என்ன சொல்றாருன்னா, அந்த கன்னை என்கிட்ட தாங்க, இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துருங்க, கிளம்பி போங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஏன்னா இவரு ஷூட் பண்ண மாதிரி பழியை ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி கன் அவர்கிட்ட தந்துடுறாங்க. இங்க இருந்து கிளம்பலான்ற மாதிரி பொண்ணை கூட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. தாதாவோட ஆள் ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் உயிரோட இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. இன்னும் இவர் முழுசா சாவல போல, மூச்சு இருக்கு. இத பத்தி தாதா கிட்ட சொல்றாரு. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, பாண்டியன் எனக்கு உயிரோட வேணும், உடனே பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேருன்ற மாதிரி சொல்றாரு. அந்த நபரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். இப்போ ஒரு ஆம்புலன்ஸ்ல பாண்டியனை கூட்டு போற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.